2ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சனியே சூரியனும் ராகுவும் பார்வை இருக்கிறதுனால ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உண்டாகாது. ஓகே, என்ன சொல்லலாம், வாழ்க்கை பூரா எதிர்நீச்சல் அடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஃபினான்ஷியலி ப்ளஸ் ஃபேமிலி லைஃப். அப்போ இதே மாதிரி உள்ள ஜாதகம் முன்னையே இவர் யாரையாவது காட்டி சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆளை இந்த ஜாதகத்தை காட்டிட்டு அவகிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டிருந்தால் பாருங்கோ, மகபாத்திர யோகம் இருக்குது. அதே மாதிரி குருவிலே இருந்து 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, கஜகசரி யோகம். இந்த மாதிரி பெரிய பெரிய யோகங்கள் ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் அந்த யோகங்கள் இருக்கிறதுனால இதுக்கு வேண்டிய பரிகாரம் பண்ணி இருந்திருந்தால் கண்டிப்பாகவே இந்த தோஷத்தில் இருந்தெல்லாம் வெளியில வந்திருக்கும். நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி அந்திய காலம் வரை ஒருவன் கூட சந்தோஷமாக வாழ முடிஞ்சிருக்கும். இதுக்கு தான் பகவான் நமக்கு இந்த சாஸ்திரத்தை கொடுத்துருக்கு. முன்னாடி நீ அதை தெரிஞ்சு அதில் என்ன தோஷம் இருக்குது அந்த தோஷத்தை மாற்றிக்கோ.